அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ரெண்டு கெட்டு 50 ரூபா கெட்டு, 1 MK, இன்னொன்று 2 KS, 801 to 900. கடைசி கட்டில் 33 சைபர் 9 900. இது ஒரு கெட்டு. இதில் இடையிலலாம் எந்த ஃபேன்சி நம்பர்லாம் வராது. இன்றைக்கி தான் வந்துச்சு. செலவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் கையில். எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். 2023 இந்த வருஷத்தில் உள்ள ஃப்ரெஷ் கட்டு. இந்த மாதத்தோட இது கரெக்டு. அடுத்த மாதம் 2024 வந்துடும். இதோட ஒர்த்து 5000 ரூபா. நான் கொடுக்குறது 5200 ரூபா. 200 ரூபா மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. இந்த கெட்டு நம்ம கைக்கு வருவதற்கு உழைத்த உழைப்பிற்கு கொடுக்கின்ற கூலி. 200 ரூபா கொடுத்தீங்கன்னா நேரம் உங்கள் வீட்டுக்கு உள்ளே உங்கள் கையில் வந்துடும். எனக்கு அப்படி வரல. நம்ம பேங்கில் போய் கஷ்டப்பட்டு நின்று சொல்லி வச்சு அவங்க ஒரு கட்டு தான் தருவேன், 2 கட்டு தான் தருவேன் அப்படிலாம் சொல்லி 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு கட்டை வாங்கிட்டு வந்தோம். இது வேறு டெனாமினேஷன் ஒன்று தான். அந்த இன்செட் இது வேறு, அது வேறு. இது பிளேன் இன்செட்டு. உள்ள எந்த இன்செட்டும் கிடையாது. இன்னொன்று 901 to 635, 635 000. இது ஒரு ஃபேன்சி நம்பர். 635 முடியும். இது பிளேன் இன்செட்டு. உள்ளே ஏயோ பியோ சியோ எதுவுமே இருக்காது. இது எந்த வருஷம்னு பார்த்துருவோமா? 2022. இது 2022 உள்ளது. இது 2023 உள்ளது. ஒரு அழகான 2 கட்டு இருக்குது. வேணுமுங்க வாங்கிக்கோங்க. நம்ம நாணயங்களில் ஃபாரின் மின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் மின்ட். நான் கூட அடிக்கடி மாஸ்கோ மின்ட் கொடுப்பேன். 1999 UNC காயின் மாஸ்கோ மின்ட் கொடுப்பேன். இன்னொரு 10 காயினும் 20 காயினும் இருக்குது. அதில் ஒரு காயின் 50 ரூபா, 5 ரூபா காயின். அது வேணும்னா கூட வாங்கிக்கோங்க. 10-20 காயின் தான் இருக்குது. அதுமாதிரி ஃபாரினில் அச்சடிக்கப்பட்ட, தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தையும் உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன். புத்தகம். வெளிநாட்டில் அச்சடிக்கப்பட்ட, தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம். முக்கியமான ஒரு புத்தகம். என்ன புத்தகம்னு கேட்டால், லெனின், ரஷ்யாவின் அதிபர் லெனின், புரட்சிகரமான ஒரு வீரர். அவருடைய வாழ்க்கை வரலாறை ரஷ்யாவில் அச்சடித்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு புத்தகம். அது எந்த வருஷம் அச்சடித்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஆங்கில ஆண்டு பயன்படுத்துவாங்க. உலகத்தில் முக்கால்வாசி நாடுகளில் பயன்படுத்துவாங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் ஆகாது. 2 பேருமே ஆப்போசிட்டான ஒரு நாடுகள். உலக வல்லரசு நாடுகள் 2மே. ரஷ்யாவில் ஆங்கில ஆண்டு பயன்படுத்த மாட்டாங்க. அங்கே ரஷ்யன் ஆண்டு பயன்படுத்துவாங்க. நம்ம இப்படி கொல்லம் ஆண்டு, சாலிவாகன சகாப்தம் ஆண்டு தமிழ்நாடுன்னு சொல்லுமோ அது மாதிரி அங்கே ரஷ்யன் ஆண்டு போடுவாங்க. அதனால் அந்த புத்தகம் எந்த வருஷம் அச்சடித்தாங்க, எப்போ வெளியிட்டாங்க அப்படிங்கிறத என்னால் குறிப்பிட்டு சொல்ல இயலவில்லை. புத்தகத்தை பாருங்கள். தீயில பட்டு இது மேலே ஒருத்தர் டார்டைஸ் கொசுவத்து சொல்லி எழுதி படிச்சுட்டு தூங்கியிருக்காரு. அது தீயில பட்டு கறியிருச்சு. புத்தகத்துக்கு பாதிப்பு எதுவும் வரல.
லெனினின் வாழ்க்கை கதை. மரியா பிரிலெலாயேவா அப்படிங்கிறவங்க எழுதுனது. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புஸ்தகம் தான். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் புத்தகத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இது கதை பயங்கரமான கதை. உள்ள நிறைய ஃபோட்டோஸ், லெனினை பற்றி நிறைய ஃபோட்டோஸ், ஒவ்வொரு சம்பவத்தையும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு அற்புதமாக எழுதியிருக்காங்க. தமிழ் எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக புரட்சிகரமான கதையாத்தார். எல்லாமே வீர வரலாறு கூடும் வெற்றி கதைகள். அதுக்கு ஏற்பட்ட சோகங்கள், சோகத்து கதைகள், சோக நிகழ்வுகள்லாம் இதில் பதிவிட்டிருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் உள்ள பதிவிட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை சுற்றி வந்து பகை மூட்டம் வரும்னு சொல்கிறார். பகை 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 காற்று இதில் எழுதியிருக்கு பாருங்க. சோவியத்து நாட்டில் அச்சிடப்பட்டது, 2வது பதிப்பு. இதெல்லாம் ரஷ்யன் மொழி. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே ஆங்கில ஆண்டு கிடையாது. இது ரஷ்யன் ஆண்டு. இது நீங்கள் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் நீங்கள் இதை கணிச்சுக்கோங்க. என்னால் துல்லியமாக சொல்ல இயலவில்லை. V.E. லெனின் சொற்பொழிவாற்றுகிறார். ஓவியர். ஃபுல்லாக சூப்பரான புஸ்தகம். விலைக்கு கிடையாது, உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி மிகவும் பழமையான புஸ்தகங்கள், தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்ட, வெளிநாட்டில் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகங்களை நான் ஒரு பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பேன். சோவியத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் நிறைய படிச்சிருக்கோம் இதில். இருந்தாலும் இதில் என்ன ஒரு குறிப்பிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு 4 வரிகள் அப்படின்னா, உன்னை சுற்றி புகை மூட்டம் இல்லை, பகை மூட்டங்கள் நிறைய இருக்கும். உன்னை அழிப்பதற்காக பிறர் கடுமையாக உழைப்பார்கள். நீ எச்சரிக்கையாக இரு. போராட பழகிக்கொள். யாரோடு என்பதை நீ முடிவு செய். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. போராட பழகு. அந்த போராட்டம் வந்து நீ யாரோட போராட வேண்டும் என்பதை நீ முடிவு செய் அப்படிங்கிற. பகைவர்களோடு போராடு அப்படிங்கிற. பகைவர்களோடு போராடு. அதுக்கு யாரோடு போராடாதே அப்படின்னு சொல்லலாம். உற்றார்களோடு, உறவினர்களோடு, தாய் தந்தையர்களோடு, மனைவி மக்களோடு, நண்பர்களோடு போராடாதே. உன்னை வீழ்த்த நினைக்கும் பகைவர்களோடு போராடு. முதலில் உனக்கு பகைவர்கள் யார் என்பதை நீ தேர்வு செய். அவர்களோடு போராடி வெற்றி பெறும். அது கூட இருக்கிறவங்கள்டே சண்டை விட்டுக்கிட்டு இருக்காத, எதிரிகளிடம் மோது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வரிகள். நம்ம அப்படி இல்லையே. நமக்கு எதிர்த்து சண்டை விட மாட்டோமே. எதிர்த்து போய் சமாதானமாக போயிடுவோம். வீட்டுக்குள்ளேயும் சண்டை விட்டுருப்போம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, மனைவி மக்கள், குழந்தை, இவங்கள்ட்டே தான் சண்டை விட்டுக்கிட்டு இருப்போம். அங்கே தான் ஒன்று எதுக்கு யாரும் வரமாட்டாங்க. எதிரி யாருன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட கூட போராட மாட்டேன். அங்கே போய் சமாதானம் ஆயிடுவேன். இந்த வடிவேல் கதை சொன்ன மாதிரி அவன்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டு வந்துடுவீங்க. ஆனால் விளாடிமிர் புதின் சொல்கிறாரு, புதின் இல்லை, ஒரு லெனின் சொல்கிறாரு, எதிரிகளை தேர்வு செய்து அவர்களோடு போராடி வெற்றி பெறு அப்படின்னு சொல்கிறார். நல்லா பிடிச்ச ஒரு, இவருக்கு பேரும் பிடிச்ச கருத்து. இவருக்கு பேருமே அந்த இப்போ இருக்க ஒரு அதிபர் இருக்கார்ல, விளாடிமிர் புதின், அது மாதிரி இவருக்கும் முதல்ல வந்து விளாடிமிர் அப்படின்னு வரும். விளாடிமிர் இல்யிச் லெனின் அப்படிங்கிற வரும். அற்புதமான புத்தகம். யாரும் இது வந்து 1924 அவர் மறைந்தார். ஜனவரி 21 ஃபுல்லாக போராட்டம் தான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் போராட்டம் போராட்டம் போராட்டம். இருந்தாலும் ரஷ்யாவின் ஒரு மகாத்மா, இந்தியாவின் மகாத்மா மாதிரி ரஷ்யாவின் மகாத்மா. ஒரு அற்புதமான புத்தகத்தை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்காண்ட இன்றைக்கி இந்த பதிவு. சத்ரபதி சிவாஜி மாதிரி நிற்கிறார் அவருங்க துப்பாக்கியோடு. ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த புத்தகத்தை நண்பர்களுக்கு பூரா அறிமுகப்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அர்ஜென்டினா நாட்டில் ஒரு ஷேக்வாராவோ, எப்படி கியூபா நாட்டில் வந்து ஒரு ஃபிடல் காஸ்ட்ராவோ, எப்படி ஈராக்கின் போராளி சதாம் ஹுசேனா,
எப்படி ஈரானின் போராளி அயோத்துல்லா ஹோமேனியோ, எப்படி சிங்கப்பூரில் லீ குவான் யூவோ, எப்படி உலக புகழ்பெற்ற மாசே துங்கோ, எப்படி உகாண்டா நாட்டினுடைய இடியமீனோ, எப்படி இத்தாலி நாட்டினுடைய முசோலினியோ, எப்படி வியட்நாம் நாட்டில் உள்ள ஹோசிமீனோ, எப்படி இந்தியாவில் உள்ள மகாத்மாவோ, அது மாதிரி இவர் ரஷ்யாவில் உள்ள லெனின். ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான ஒரு வரலாறு இது. படிக்க நினைக்கிறவங்க இதை வாங்கி என்கிட்ட படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க. இது விலைக்கு கிடையாது, இது எங்கேயும் கிடைக்காத ஒரு புஸ்தகம். இது எப்படியும் குறைஞ்சது ஒரு 70-80 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு புஸ்தகம். அது ஆங்கில ஆண்டு தெளிவான முறையில் என்னால் உங்களிடம் சொல்ல இயலவில்லை. நன்றி. இந்த கரன்சி வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. வெறும் 200 ரூபா சும்மா தான் வச்சுருக்கேன். அந்த 200 ரூபா ஒரு 5000க்கு 5000 கொடுத்தா மரியாதை இருக்காதுல்ல. சும்மா 200 பெட்ரோல் செலவு மாதிரி அனுப்புனீங்கன்னா அது 2 கட்டம் அப்படியே. நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். நாளைக்கு கழிச்சுனா நான் இதை எடுத்து செலவழிச்சிருவேன். வேணுங்க புக் பண்ணிக்கோங்க. 10டையும் உங்கள் அட்ரஸுக்குன்னா அனுப்பிச்சி விட்ருவேன். 10,000 நீங்கள் 10,400 போட்டு விடணும். அட்ரஸையும் போட்டு விடணும், உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெனினோட புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க. இந்த கரன்சியை வாங்கிக்கோங்க. புத்தகத்தில் அவர் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிரிகள் யார் என்று தெரிந்து போராடி வெற்றி வருங்கள். வாழ்த்துக்கள்.